இந்தோனேஷிய மீனவர் ஒருவரால் ஆழ்கடலிலிருந்து சில நாட்களுக்கு முன்னர் கண்டெடுக்கப்பட்ட இந்த டார்பிடோ வடிவ கருவி கடல் பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை எழுப்பியுள்ளது. இது அப்படி என்ன கருவி என்று கேட்கலாம். சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவின் பாலிக்கு அருகில் இருக்கும் லாம்பாக் நீரிணை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர் ஒருவர் இந்த அசாதாரண கருவியை கண்டுபிடித்தார். கரைக்கு கொண்டுவரப்பட்ட பிறகுதான் அது சீனாவின் ஆழ்கடல் கண்காணிப்பு அமைப்பு கருவி என அடையாளம் காணப்பட்டது. கடலுக்கு அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த கருவியில் CSIC என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இது சீன அரசுக்கு சொந்தமான சைனா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது. கடலடியில் நங்கூரத்துடன் பிணைக்கப்பட்டு அதே வேளையில் கடல் மேற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தகவல் தொடர்பு மிதவைகள் வாயிலாக தரவுகளை சீனாவுக்கு அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சீன கடலடி கண்காணிப்பு அமைப்பாக அது அடையாளம் காணப்பட்டது. அந்த கருவி கடல்சார் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சீன தரப்பு கூறினாலும் இது சீனாவின் ஆழ்கடல் உளவு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனவே லோம்போக் நீரிணைக்கு அருகாமையில் நீருக்கடியில் பயணிக்கும் ஆளில்லா வாகனங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சீனா திறம்பட கண்காணிக்க ஏதுவாகவும் அங்கு கடலுக்கு அடியில் என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த கருவியை சீனா பயன்படுத்தியதாக நான் கருதுகிறேன். தி கிரேட் அண்டர்சீ வால் ஆஃப் சைனா இது சீனாவின் மிகப்பெரிய பெருங்கடல் உத்தி என்று அழைக்கப்படுகிறது. கடலுக்கு அடியிலிருந்து சூழல் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் சீனாவால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பல அடுக்கு முயற்சி. இது விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்கள் முதல் கடலின் ஆழத்தில் அமைந்துள்ள சென்சார்கள் வரை விரிந்து பரவியுள்ளது. இதன் நோக்கம் கடற்பரப்பில் நடமாடும் மனிதர்கள் இயக்கும் அல்லது ஆளில்லா கப்பல்களையும் நீர்மூழ்கிகளையும் கண்காணிக்க உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஒரு நீர்மூழ்கி கப்பல் எதிரிகளால் கண்டறியப்பட்டால் அது தன்னை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் கடினமாகிவிடும். உதாரணமாக ஒரு மோதல் ஏற்படும் பட்சத்தில் அது மூழ்கடிக்கப்படலாம். ஆகவே இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் எங்கே இருக்கின்றன என்பதை பற்றிய புரிதல் இருப்பது ஒரு மோதல் ஏற்படும் பட்சத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பலை அழிக்கும் திறனை உங்களுக்கு அளிக்கிறது. எனவே ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கான சிறந்த பாதுகாப்பு என்பது கண்டறியப்படாமல் இருப்பதே ஆகும். சீனாவின் இது போன்ற கருவிகள் மூலம் பிற நாடுகளின் நீர்மூழ்கிகள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறிந்து வைத்துக் கொண்டால் அது மோதல் நேரங்களில் சீனாவுக்கு சாதகமாக அமையும். ஆனால் இந்த அமைப்பை வைத்திருப்பது மிகவும் கடினமானதோடு மிகவும் விலை உயர்ந்ததும் ஆகும். பல நாடுகளுக்கும் இந்த ஆசை இருக்கிறது. ஆனால் இதன் பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் மற்றும் விலை அவர்களுக்கு பெரும் சவாலாக அமைகிறது. அதே நேரத்தில் உலகின் பல நாடுகள் நீருக்கடியில் செயல்படும் திறன்களில் அதாவது அண்டர்சீ கேப்பபிலிட்டிஸில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தான் உலகின் மொத்த நீர்மூழ்கி கப்பல்களில் 75% உள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தென்கொரியா, ஜப்பான் அல்லது சீனா போன்ற நாடுகள் நீர்மூழ்கி கப்பல்களில் அதிக அளவில் முதலீடு செய்வதையும் நாம் காண்கிறோம். காரணம் நீருக்கடியில் இருக்கும் பகுதிகள் எதிரிகளால் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு கடினமான களம். எனவே செயல்பாட்டு ரீதியாகவும் உத்திசார் ரீதியாகவும் அங்கு நடப்பவற்றை கண்காணிப்பது பெரும் அனுகூலத்தை வழங்கும். எனவேதான் நீருக்கடியில் செயல்படக்கூடிய திறன்கள் மீதும் அதே வேளையில் நீருக்கடியில் செயல்படும் பிற பொருட்களை கண்டறியக்கூடிய திறன்கள் மீதும் அதிகரித்த அளவிலான கவனம் செலுத்தப்படுவதை நாம் இனி காணப்போகிறோம். இதை ஒரு போட்டி என்று குறிப்பிட வேண்டுமா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆயினும் நவீன கால கடல்சார் மற்றும் கடற்படை போரியல் உத்திகளின் மைய கருப்பொருளாக இது நிச்சயம் அமைய போகிறது. சீனாவின் ஆழ்கடல் ஆயுதங்கள் குறித்து நாம் பேசும்போது அதன் போட்டியாளரையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் திறன்களை பொறுத்தவரை அதன் நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரிகளின் கண்டறிதலிலிருந்து தப்பிக்கும் திறனில் உலகிலேயே முன்னணியில் இருப்பதாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உலகிலேயே மிக குறைந்த ஒளி எழுப்பும் கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. நீருக்கடியில் உள்ள பொருட்களை கண்டறியும் முறை என்பது அங்கு எழும் ஒளிகளை செவிமடுப்பதன் மூலமோ அல்லது நீருக்குள் ஒளியை அனுப்பி அது எதிரொலித்து திரும்புவதை கண்டறிவதன் மூலமோ அமைகிறது. இத்திறனை பொறுத்தவரை அமெரிக்கா நிச்சயமாக உலகிலேயே முன்னணியில் இருப்பதாக கருதப்படுகிறது. சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்களை கூட அமெரிக்காவால் கண்டறிய முடியலாம். டோட் அரே தொழில்நுட்பம் அல்லது கடற்படுகை உணர்வி வரிசைகள் போன்ற நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய உதவும் பிற தொழில்நுட்பங்கள் போன்றவற்றில் நாட்டோ கூட்டாளிகளுடன் சேர்ந்து அமெரிக்கா இதில் பெருமளவு முதலீடு செய்துள்ளது. பொதுவெளியில் அமெரிக்காவோ உலகளவில் முன்னணியில் இருப்பதாக கருதப்படுகிறது. இருப்பினும் சீனாவின் திறன்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனெனில் நீருக்கடியில் செயல்படும் திறனை பொறுத்தவரை அது நீர்மூழ்கி கப்பல்களாக இருந்தாலும் சரி அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் திறனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடும் தனது முழுமையான திறன்கள் அனைத்தையும் பொதுவெளியில் வெளிப்படையாக பேசுவதில்லை. இத்தகைய தகவல்கள் பெரும்பாலும் ரகசிய நிலையிலேயே பாதுகாக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்தோனேஷியா கடற்கரையில் இந்த மிதவை கரை ஒதுங்கியது போன்ற நிகழ்வுகளை நாம் காணும்போது சீனாவின் திறன்கள் குறித்த சில நுண்ணறிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த மிதவை லோம்பாக் நீரிணையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
இந்தோனேசிய தீவு கூட்டத்தின் ஊடாக செல்லும் முக்கிய நீரிணைகளில் இதுவும் ஒன்றாகும். நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிப்பதற்கு இது வழிவகை செய்கிறது. நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிப்பதற்கு ஏற்ற நீரிணைகளின் எண்ணிக்கை உலகில் குறைவாகவே இருக்கின்றன. ஏனெனில் நீருக்கடியில் பயணிப்பதற்கு ஏதுவாக அந்த நீரிணைகள் போதுமான ஆழத்தை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். இதன் காரணமாகவே லோம்பாக் நீரிணை மிக முக்கியமான கவனத்தை பெறுகிறது. ஜப்பான், தாய்வான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா என பல தீவு நாடுகள் இந்த முக்கிய தடத்தில் இருக்கின்றன. எனவே அங்கு கடலுக்கு அடியில் எந்த மாதிரியான நீர்மூழ்கிகள் எங்கே இருக்கின்றன, எங்கு செல்கின்றன என்பதை தெரிந்து வைத்திருப்பது சீனாவுக்கு பெரும் சாதகமாக அமையும். எனவே நீருக்கடியில் நிகழ்வனவற்றை துல்லியமாக அறியும் சீனாவின் திறன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதாவது அவர்கள் தைவானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள முற்படும் பட்சத்தில் அப்பகுதியில் இயங்கும் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் எவற்றையும் கண்டறியவும் கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் அவற்றை அழிக்கவும் அவர்களால் முடியும். அப்படியானால் அமெரிக்காவுடனான நீர்மூழ்கி கப்பல் போருக்கு சீனா தயாராகிக் கொண்டிருக்கிறதா? கடலடி சென்சார்களில் செய்யப்படும் இந்த முதலீடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மோதலுக்கான முன்னாயத்தம் மட்டுமே என்று நான் கருதவில்லை. எனினும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் டஜன் கணக்கான நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. ஒரு நாட்டுடைய நீர்மூழ்கி கப்பலை மற்றொரு நாடு கண்டுபிடிக்காமல் இருக்கும் தொழில்நுட்ப போட்டி மேலும் தீவிரமடைந்து வருகிறது.